இந்த நாட்களிலே இயேசுடைய பிறப்பை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சாஸ்திரிகள் வணங்கும்படியாக வந்தார்கள். வந்து அவர்கள் பொக்கிஷங்களை திறந்து காணிக்கைகளை செலுத்திவிட்டு கடந்து போய் கொண்டிருக்கும் போது தேவதூதர்கள் சொப்பனத்திலே வெளிப்பட்டு அவர் இந்த இந்த பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசத்துக்கு கடந்து போகும்படியாக ஆவியானவர் மூலமாக தேவதூதர் வந்து இறங்கி செல்லுகிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் பெத்லகேமிலே ஏரோது ராஜா பிள்ளையை கொலை செய்யும்படியாக அவன் கடந்து வருகிறான். ஆனாலும் பிள்ளையை ஒன்றும் சேதப்படுத்தக்கூடாதபடிக்கு ஆவியானவர் தேவதூதனை அனுப்பி அவரை விடுவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு பிறகு யோசேப்போடு தன் பிள்ளையும் கூட்டிக் கொண்டு தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு கடந்து போ என்று சொப்பனத்திலே தேவதூதன் வந்து சொல்லுவதை நமக்கு பார்க்க முடியும். இரண்டு விசேஷமான காரியம் என்னவென்றால், மரியாளோடு முகமுகமாய் பார்த்து தேவதூதன் பேசுகிறார். யோசேப்போடு சொப்பனத்திலே தேவதூதன் இறங்கி பேசுகிறதை பார்க்க முடியும். இதுதான் இரண்டு விசேஷமான காரியமாக காணப்படுகிறது. இயேசுடைய தாயும் அவருடைய யோசேப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே அவர்கள் கர்த்தரோடு இருக்கிற ஒரு சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரியாளின் கன்னியின் வயிற்றுக்குள்ளே பிறக்க கர்த்தர் கட்டளையிடுகிறதை பார்க்க முடியும். அதுதான் இந்த இடத்திலே விசேஷமாக எழுதப்பட்டிருக்கும். அதில் மாத்திரமல்ல, எகிப்திலிருந்துக்கு புறப்பட்டு போகும்படியாக ராத்திரியிலே அவர்கள் கடந்து போயிடுவார்கள். பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் அதன் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், அவன் எழுந்து இராவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போயாச்சு. எகிப்து தேசத்துக்கு அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். அப்படியானால் ஒரு பாதுகாப்பான ஒரு காரியத்தை தேவன் இந்த இடத்துல செய்கிறார். தாய்க்கும் பிள்ளைக்கும் சில பிரச்சனைகள் வரும்போது அதை யோசேப்புடைய சொப்பனத்திலே தேவதூதன் இறங்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்படியானால் இயேசு நம்மளை பாதுகாக்கிற தேவன், அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை எல்லா காரியத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை புரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக